பன்னீர் டிக்கா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், இது கூடவே நல்லா க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு ட்ராப் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கூட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் க்ரீன் சில்லி சாஸ் ஆர் எய்தர் ரெட் சில்லி சாஸ் கூட கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு பன்னீரை நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா எல்லா சைட்ஸும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் வச்சுடலாம். இது கூடவே க்யூப்ஸாக நறுக்கின தக்காளி பழம், கேப்சிகம் இதையும் அதில் போட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பரட்டி எடுத்துட்டு ஓரமாக வச்சுடுங்க. இதில் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு, நான் இது பன்னீர் டிக்கா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நல்லா கறியை நெருப்பாக்கி ஒரு சொட்டு நெய்யை விட்டு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்ம சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகா, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இதனுடைய எசன்ஸ் எல்லாம் அதில் நல்லாவே இறங்கிடும். இது வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது, இதோடவே நம்ம சாதிச்சுக்கலாம். இப்போ நான் இது 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை இந்த கொதி தண்ணியில் போட்டு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப குழையெல்லாம் வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு அதிலே போட்டுடலாம். இப்போ இது ஒரு 3/4 பதம் வெந்துடுத்து. இந்த சாதத்தை நான் வடித்து எடுத்து தனியாக வச்சுடுறேன். இப்போ நம்ம பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை போட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்திருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம சார்ட் பண்ணி வச்சுருந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம நல்லா சார்ட் பண்ணி எடுத்துடலாம். இதில் மீதி இருக்கிற அந்த மசாலாவை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ ஒரு கப் தயிர், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுண்டு அந்த மேரினேட் பண்ணியிருந்த அந்த மசாலாவையும் இது கூடவே ஆட் பண்ணி வச்சுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் நெய்யை விட்டுண்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் பாதி வெங்காயம் நம்ம லேயர் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். பாதியை நிறுத்தி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை நல்லா குறுகுறுன்னு நறுக்கி அதையும் சாட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு இந்த மசாலாவை இது கூட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் இங்கே பிரியாணி பாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரியாணி பாட் நான் போட்டுட்டேன். இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம லேயரை தான் போட போகிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிண்டு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பிரியாணி மசாலா, இதை இதில் போட்டு அடி லேயரில் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் முடிஞ்சோடனே வெஜிடபிள்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, கேப்சிகம், அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயரில் அரிசி, அந்த சாதம் நம்ம வேக வச்சுருந்த சாதம், அதுக்கு மேலே அந்த ப்ரௌனிஷான ஆனியன், நல்லா ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அது போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ அடுத்த லேயர் அதே மாதிரியே வெஜிடபிள்ஸ், மசாலா, பன்னீர் டிக்கா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாதம் குழஞ்சிரும். நல்லா பிரியாணி உடையாமல் ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நெய் போட்டுட்டு மேலே மூடுறச்சி நெய் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி பொல பொலன்ட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு சைடிஷ் தொட்டுக்க வேணும் இல்லையா, ஸோ நான் இங்கே மஷ்ரூம் சுக்கா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இது கூடவே 2 மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிச்ச முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இது வாணலில் துளியோண்டு எண்ணெய் விட்டுண்டு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் கருகாத மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம முந்திரியும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை கூட போட்டு நல்லா தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே 2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாணல் போட்டுண்டு அதில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சிடலாம். சோம்பு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் குறுகுறுன்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். இது கூடவே எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மஷ்ரூமை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நம்ம மஷ்ரூம் வேணும்னா மஷ்ரூமை வதக்கிட்டு கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அது உங்களோட சௌகரியம். இப்படி பண்ணாலும் நல்லாவே இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி தழை போட்டு தூவினா மஷ்ரூம் சுக்கா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.